என்ன சாமி ஏட்ல என்ன போட்டிருக்கு? கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சுரி அடிக்கலன்னு போட்டிருக்கு. இப்ப கிரிக்கெட் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா? சும்மா இருக்கியா? வெத்தலையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு. வேண்டாம் சாமி, ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு, அப்புறம் அந்த நாக்காயிட போகுது. உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தையே வர்றதில்ல. ஏ செங்கோடா, என்கிட்ட நீ 7 வருஷமா சிஷ்யனா இருக்க, இது கூட உனக்கு புரியல? நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ போய் எனக்கு எதிராக கடை போட ஆரம்பிச்சிருவ. அப்ப எப்பதான் சொல்லி தர போறீங்க? நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். என்ன ரத்ன சபாபதி, சௌக்கியமா? என்ன தைரியம் உங்க பேரை சொல்றாரு? ஏன் சொல்லக்கூடாதா? மகனே, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? யோ, நான் உனக்கு மகனா? நீ இந்த ஊர்ல செய்யற பித்தலாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன், கண்டிச்சுட்டு போலாம்னு வந்தேன். பித்தலாட்டமா? நானா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அதை சொல்றேன். எங்க நீ நல்லாருன்னு சொல்லிப்புடுவியோன்னு எல்லாரும் பயந்து, கோழியிலிருந்து ஆடு வரைக்கும், புடலங்காயிலிருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து கொட்டாங்களே, அது ஒரு வகையான சுரண்டல், அயோக்கியத்தனம், லஞ்சம். லஞ்சமா? லஞ்சம் யார் வாங்கல? பிள்ளையார் காலத்துல இருந்து இருக்கு. பிள்ளையாரா? ஆமா, பிள்ளையார நீங்க கும்பிடும் போது எப்படி கும்பிடுறீங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. பாலையும் பருப்பையும் கொடுத்துட்டு சங்க தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? அவன் தமிழத்தானையா கேட்டான்? உள்ள மாதிரி ஆடு கோழி பன்னி எல்லாமா கேட்டுக்கிட்டு? தமிழ் மலை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிருங்க, எங்களை இம்சை பண்ணாதீங்க. தமிழ் மலை போயிடு. சாமி வாயால ஏதாவது சொன்னார்னா அப்புறம் நீ தமிழ் மலையா இருக்க மாட்ட, தமிழ் குச்சி ஆயிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுற பைத்தியக்கார இல்லனா? எனக்கு ஈரோட்டுல 2 ஜவுளி கடை இருக்குது, பொள்ளாச்சியில 10 பால் மாடு இருக்குது. எல்லாம் என்னுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்க சொல்லு பார்க்கலாம். என்னமோ நீ நல்லா இருந்தா நாசமா போயிடுவாங்களா, நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களா? யாருகிட்ட காது குத்துற? என்னடா ரொம்ப பேசுற? இதுவரைக்கும் சாமியை யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல, நீ பேர் சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம வா போன்னு மரியாதை நம்ம பேசுற. இன்னும் கொஞ்சம் போனா வாடா போடாம போல் இருக்க. போடா. சும்மா இருக்கியா? அவன் வாய கிளறி விட்டுட்டிய. சும்மா இரு, எல்லாம் அவன் நல்ல நேரம். எனக்கு நேரம் நல்லாட்டா இருக்கு. இன்னையோட ஒரு சாய வெளுக்க போகுது. எங்க என்ன வாழ்த்து பார்க்கலாம். மகனே, என்ன இந்த வழுக்க வழுக்குது? மகனே, நீ நல்லா இரு, சௌக்கியமா இரு, அமோகமா இரு. உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும். நீ வச்சிருக்கிற 10 பசுமாடு 100 ஆகும், 1000 ஆகும். அமோகமா இரு, நீ நல்லா இரு. போயிட்டு வா. யோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லாத்தான் இருக்க, இருப்ப. வரையா? என்ன சாமி இது வம்பு? ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம 3 மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே. நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும். இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லிருக்கீங்க, என்ன ஆக போகுதோ? நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன், அவனா விரும்பி வாங்கிட்டு போறான். விதிய மாத்த யாரால முடியும்? நீ சுண்ணாம்ப தடவு. உன் பேர் என்ன? பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஏன் எனக்கு கண்ட பயந்து ஓடுற? நான் என்ன புலியா சிங்கமா? எனக்கு புதுசா யார பார்த்தாலும் பயமா இருக்கும். நான் யாரு தெரியுமா? தெரியும், நீங்க பண்ண விட்டு புள்ள தானே? ஆமா. உன் பேரு? ஐயோ, பேரு ராஜாத்தி. நான் போறேன். 2 வார்த்தை பேசி போலாம்ல. முன்ன பின்ன தெரியாது உங்களோட பேசக்கூடாது எங்க அப்பன் சொல்லிருக்கு. ஆமா, பிறக்கும் போதே எல்லாம் சொந்தமா பிறக்கிறாங்க. பிறவிலே சில சொந்தங்கள் வரும், பழக்கத்துல சில சொந்தங்கள் வரும். அப்படி எல்லாம் வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. வந்தா என்ன? அத்தாடி, நீங்க பெரிய இடத்து புள்ள, உங்களோட பேசி பழகுறது ஊருக்குள்ள பார்த்தாலே 1000 பேசுவாங்க. எங்க அப்பா என்ன அடிச்சே கொன்னுடும். அது இருக்கட்டும், தலையை நிமிர்ந்துதான் பேசுறது. முடிஞ்ச தலை நிமிராம நடக்கிறதா பொண்ணுக்கு அழகு. அடேங்கப்பா, பண்பை பத்தி எல்லாம் பேசுறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பண்பை பத்தி பேச படிப்பெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பிறவிலே வந்துடும். நான் வரேன். ஏய் ராஜாத்தி, கொஞ்சம் இரு. படங்கள்லாம் பாக்குறது இல்லையா? பாப்பேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கீத்து கொட்டாக்கே அப்பம் கூட்டிட்டு போவோம். கடைசி பார்த்த படம் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மன். அது பழைய படம். இப்ப புதுசா வந்திருக்க படங்கள் ஏதாவது பாத்திருக்கியா? இல்ல. இந்த ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் இவங்க படங்கள்லாம். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் யாரும் தெரியாது. வெரி இன்னசென்ட், வெரி குட். நான் நினைச்ச பச்சை களிமண் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நான் நினைச்ச மாதிரியே ஒரு பொம்மையும் செஞ்சிடலாம்.
ஏண்டா தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? காணாம போன சிலைக்கு வந்துட்டாலாமே. கிறுக்கி துருக்கிட்டு இருக்காத. நான் உன்னை பார்க்க அங்க வந்தா நீ என்ன பார்க்க இங்க வந்துட்டியாக்கு? கண்ணே உன் அத்தை. என்ன பெத்த ராசாத்தி, என்ன பெத்த அம்மா, நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். எங்க எல்லா வீட்லயும் பாட பார்த்துட்டியா? ராசாத்தி, கண்ணு, செல்லம், பெத்த அம்மா, என் கண்ணு. அப்பா, எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும். இந்த வெக்கப்பட்டு நிக்கிறானே, இவன் யார் தெரியுமா? உன் அத்தை மகன் ஆண்டிப்பேன். ஏண்டா ஆண்டி, பொண்ணை பிடிச்சிருக்கா? அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சுத்தம். ஏண்டா இப்படி வெக்கப்பட்டா எப்படா குடும்பம் நடத்துறது? இவன் குடும்பம் ஏன் நடத்து. தம்பி, அது யாரு? அதான் தோழி. கோழியா? என் பொண்ணு கூட வந்த தோழிக்கோ. ஏண்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா? அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா? அக்கா, என் பொண்ண கோயில்ல தொலைச்சிட்டேன். அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு. அவளை நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் இற போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பைத்தியக்காரா, கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கல்ல, ஏதோ போனா போகுதுன்னு 200 300 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அப்படி கேட்டிருந்தா தூக்கி வெளியே எறிஞ்சு எடுத்துட்டு போறான் இருப்பனே. வேற என்ன? அவன் கேட்ட தொகைக்கு இந்த வீட்டையே அவன் பேருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியே போயிட வேண்டியதுதான். அவன் யாரா அவன்? அதான் கோழியோட அப்பன். ராசாத்தி, நடுத்தருவுல நின்னுட்டு இருந்த உடனே எங்க அப்பன் கூட்டிட்டு வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? உங்க சாதி சனை எங்களை இலக்காரமா பேசுறத கேட்டுட்டு சும்மா நின்னுட்டு இருக்கியா? ஆமா. அப்பா, இனிமே என் சித்தப்பாவை பத்தியோ என் அக்காவை பத்தியோ இலக்கரமா பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு உடனே போயிடுவேன். எங்க சித்தப்பா? சித்தப்பா, அவன் யாரா சித்தப்பா? ஆடா, அவன் ஒரு பல்லு விளக்காத பையன். மூஞ்சி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். அவ்வளவு வாசிக்குமா? ஆத்தா, இனிமே நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன், நீ கோச்சுக்காத. பரத்த பாசமாச்சே, 1 வருஷமா 2 வருஷமா 8 வருஷமாச்சே, பாசம் பொங்கத்தானே செய்யும். ஆத்தா, நீ ஒண்ணும் கோச்சுக்காத. அடி சிகப்பி, நீ ஒண்ணும் கோச்சுக்காத. நீயும் ஒண்ணு கோச்சுக்காதக்கா. உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. இப்படி உட்கார். மரும புள்ள வாங்க. என்ன தட்ட பிச்சைக்கார மாதிரி கையிலே வச்சிருக்கீங்க? இங்க வைங்க. பொன்னி, சாப்பாடு ரெடியா? ஒல கொதிக்குது. ஒரு படி அரிசி சேர்த்தே போடு. அக்கா சாப்பாடுல ஒண்ணு வஞ்சனை பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. டேய், காலம்தான் என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிருச்சு. அத விடு தம்பி, என் மகனுக்காவது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேணாமா? அதான் பொண்ணு வந்துருச்சே. ஒரு நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டி கூட்டிட்டு போ. அப்பா, சித்தப்பா வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த புடலங்க வாங்கிட்ட நான் என்ன கேக்குறது? அசத்தி, இது நம்ம குடும்ப விஷயமா? நான் பெத்த பொண்ணு நீயே, கூட பிறந்த அக்கா இது. உறவு முறை விட்டு போயிடலாமா? அக்கா, இன்னைக்கு நல்ல நாள். 101 ரூபாய் வெத்தலையில வச்சு கொடுக்குறேன். இது நம்ம பேசி முடிச்சுட்டு அடையாளம். கூட பிறந்த பிறப்பு கொடுக்கும்போது நான் தட்டவா முடியும்? இன்னும் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம். இந்த கவுண்டருக்கு இப்படி ஒரு அக்காவும் அவங்களுக்கு இப்படி ஒரு தடிப்பையில இருக்கான்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டாரு. இவனை கட்டிக்கிறதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். இந்த கவுண்டர் என்னடானா அவங்க அக்கா அம்மாவோட கட்டி வைப்பேன்னு ஒத்த காலில நிக்கிறாரு. இந்த குழப்பத்துல இருந்து எப்படி சின்னமா தப்பிக்கிறது? ஜமாளிச்சிடுவோம். உன் அத்தை பையனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். ஆமா சாமி. பெரிய பண்ண பாலுவை கட்டிக்க விருப்பம்னு சொல்றேன். ஆமா சாமி. கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாசமா போ, குட்டிச்சவரா போ. இப்பதான் உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தான். நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன்னு கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். உன் பேர் என்ன? பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களே, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சாமி, நாங்க வரோம். எனக்கு பதிலா நீ அருள்வாக்கு கொடுக்குறியா? நல்லா இரு சாமி. புரியுது இல்ல? நாசமா போ. இப்ப இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான் ஒரு கெட்ட நாளா பார்த்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழியை போட்டு பாருங்க. என்னங்க வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியா இரு. ஜமுக்கால நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா 3 விழுந்திருக்கு, அடுத்து 4 தான். எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருயா. விட்டா 1 2 3 100 வரைக்கும் சொல்லுவ போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? அக்கா சும்மாரு. அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்காருப்பா. கட்டாவோ அம்மாத்தி ஒட்டி சொல்லப்பா. குறி என்ன சொல்லுதுன்னா
இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் ஒண்ணு சேராம நாசமா போயிருவாங்க. மருமக வந்த வேளையில மாமியார், அதாவது உங்க அக்கா 3 மாசத்துல நல்லா ஆயிருவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சொல்றீங்களா? அதே அதே. நல்ல வேலை சாமி, முதல்லயே சொன்னீங்க. நல்ல ஜாதகத்துல பிறந்தவளா இருந்தா 8 வயசுல காணாம போவானா? நான் மண்டைய போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. என் மகனே எந்தடா? அக்கா அவசரப்படாது, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்கா. டேய், நான் மண்டைய போடுறதுக்கு அப்புறம் சொந்தம் என்னடா சொந்தம்? போடா போலாம். அம்மா ஏமா என் ஆசை குறுக்க நிக்கிறேன்? நான் ராஜாத்தி மேல உயிரே வச்சிருக்கேன். உனக்கு தான் 50 வயசு ஆயிடுச்சுல்ல, எப்படியும் போறது போக போற. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்ன? டேய், என்னடா சொன்ன? அத்தை, மச்சான கட்டிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீ மண்டைய போட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன். அடச்சி ஓடுகாலி, நீ எனக்கு மருமகளா வரவும் வேண்டாம், நான் மண்டைய போடவும் வேண்டாம். டேய், நான் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன்டா. உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தாண்டா நான் மண்டை போடுவேன். எச்சே போட போலாம். அடடா, அம்மா புள்ளன்னா இவங்க மாதிரி தான் இருக்கணும். யாரு முன்னாடி போறதும் போட்டியா வைப்பாங்க போல் இருக்கு. நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னது ஒரு வாய்க்கு நல்லதுதான். சாமி நமஸ்காரம் சாமி. நாசமா போ, நாசமா போ. கருப்பரே, அப்ப நான் வரட்டுமா? இப்ப நீங்க புறப்படுங்க, வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்ப நானும் வரட்டுங்களா? தேங்காய் வச்சுட்டு போடா. வைக்கிறதுக்கு தான் வாங்க. ஓ ஓ, அப்பா ஒரு வழியா தப்பிச்சோம். ஐயா, இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே கெட்ட வார்த்தையா கேட்டு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா.